கவின் ரிலேஷன் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா நூம்பலில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. வெஸ்ட் ஃபேஸிங் லேண்டு, நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, 24 அடி ரோட்டில் இருக்குது. 26 அடி ஃப்ரண்டேஜாகவும் 43 அடி லென்த்லேயும் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. நம்ம உள்ளே போகலாம். என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. சுற்றி செட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் கார் பார்க்கிங். என்ட்ரன்ஸில் ஒரு கார் வந்து ஃப்ரீயாக பார்க் பண்ணலாம். சுற்றி வந்து செட்பேக் கொடுத்துருக்காங்க. நல்லா வீட்டை சுற்றி வந்து நடந்து வரலாம். செட்பேக் கொடுத்துருக்காங்க. சம்ப் ஏரியா இது வந்துட்டு போரு, பக்கத்துலேருந்து கிணறு, வெல் வாட்டர் இருக்குது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. கிணறு இது எல்லாமே இந்த பாத்ரூம் வாட்டரு, கிச்சன் வாட்டர் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துரும். ஒரு ஏரியாவும் அதை கலெக்ட் பண்ணுறது கடைசியாக அந்த பக்கம் வந்துடும். இது பேக் சைடு, கிச்சனுக்கு பேக் சைடில் வாஷ் ஏரியா இருக்குது. சுற்றி வந்து நீங்கள் நடந்து வரலாம். வீட்டை சுற்றி நடந்து வர அளவுக்கு செட்பேக் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. 2011 கட்டின ஒரு வீடு. இது ஒரு சின்ன கேட் கொடுத்துருக்காங்க நடந்து வர்றதுக்கு. அங்கே கார் நிறுத்துறதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். மொத்தம் 4 பெட்ரூம் வீடு. வெஸ்ட் ஃபேஸிங் லேண்டு, நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. இது நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ். உள்ளே போகலாம். 3 ஃபேஸ் EB கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஒரு டீ குட் டோர் வந்து கொடுத்துருக்காங்க. டீ குட்டில் டோர் கொடுத்துருக்காங்க. வித்து லென்ஸ் இருக்குது. அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஹாலு, நல்ல ஒரு பெரிய ஹால் இருக்குது. ஹாலில் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜன்னல் இருக்குது. சீலிங்கும் ஹைட்டு தான் நல்லா வந்து நடுவில் பில்லர் போட்டு பண்ணியிருக்காங்க. ஹால்லேருந்து இந்த சைடில் வந்து கிச்சன் இருக்குது. இப்போதைக்கு பேச்சுலர் தங்கியிருக்காங்க. அதனால் அந்த கிச்சன் எதுவும் யூஸ் பண்ணல. ஜன்னல்லாம் கொஞ்சம் டேமேஜ் இருக்குது. வந்தால் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. ரினோவேஷன் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ண வேண்டியிருக்கும். கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அடுத்து கீழே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஏதாவது நீங்கள் UPS இது மாதிரி வைக்கிறதுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து நிறைய ஸ்லாப் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்டோரேஜுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரோட் சைடில் ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது. அது எல்லா பெட்ரூமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. நம்ம இப்போ மேலே போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து 3 ஃபேஸ் கனெக்ஷன் ப்ளஸ் ட்ரிப்பரோட கொடுத்துருக்காங்க. உள்ள மேலே வந்தாச்சு. மேலே வந்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு ஒரு பால்கனி ஓப்பன் டெரஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த இடம் தான் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. ஏதாவது வாஷ் ஏரியா பண்ணாலும் வச்சுக்கலாம். இல்லை மழை தண்ணிலாம் வந்ததுன்னா மேலே வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மழையில் மேலேயும் வந்து கிரில் போட்டு ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. யாரையும் உள்ளே இறங்கக்கூடாதுன்றதுக்காக ப்ராப்பராக கிரில் போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியா இந்த மழை காலத்தில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து ஒரு பெட்ரூம், காமன் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் ஸ்லாப் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஸ்லாப்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் அண்ட் ஜில் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமும் சேர்ந்து ஒரே பாத்ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜாக் அண்ட் ஜில் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூம்லேயும் ஸ்லாப் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்லாப்பு. இங்கே வந்து ஜாக் அண்ட் ஜில் பாத்ரூம். இந்த பாத்ரூம் அந்த பாத்ரூம் 2 பெட்ரூம் இருக்கும். ஷேர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு ஒரு பால்கனி அட்டாச் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 பெட்ரூம் இந்த வீட்டுக்கு. ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மெயின் ரோடு போயிடலாம். அப்கமிங் மெட்ரோவும் ஒரு 1.3 கிலோமீட்டர்லேயே வரும். இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட இதான் மாஸ்டர் பெட்ரூம். இதோட சேர்த்து வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங்காக தனியாக ஒரு ரூமும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்லி ஸ்லாப்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் கபோர்ட்ஸ் ப்ளஸ் அட்டாச்சு பாத்ரூம் உள்ளே இருக்குது. இது வந்து அட்டாச்சு பாத்ரூம். ட்ரெஸ்ஸிங் கபோர்டோட கொடுத்துருக்குது. இந்த பெட்ரூமுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு.
இதில் ரோட் சைட் பால்கனி இருக்குது. மேலே வந்து ஓப்பன் டெரஸு. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,10,00,000 கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். நம்ம வந்து மொட்டை மாடியும் போய் பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்ட்டு. மேலே வந்து ஓப்பன் டெரஸ் தான் ஃபுல்லாக. இந்த பக்கம் வந்து ஒரு ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்காங்க. 2 கேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த பக்கம் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. டெரஸ் ஓப்பன் டெரஸ் இந்த பக்கம் இருக்குது. இதுக்கு இந்த கிரில் கேட்டு. இந்த சைடில் ஒரு ஓப்பன் டெரஸ் இருக்குது. அதுக்கு இந்த சைடு ஒரு கேட்டு. இதுக்கு மேலே ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது. இதுக்கு மேலே வந்து ஓவர் ஹெட் டேங்க். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க வீடு. ப்ரைம் லொக்கேஷன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. நீங்கள் வாங்கிட்டே ஒரு பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் சில ஜன்னல்ஸ்லாம் மட்டும் மாற்றினா போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரைஸ் 1.10 crore, ஸ்லைட்லி நெகோஷியபிள். மேலே நான் கீழேருந்து காமிச்ச இடம் இதுதான். நல்லா சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நான் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சேனல் மூலமாக கிடைக்க நம்புகிறேன். தேங்க்யூ.